புதிய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஈசனே சிவகாமி நேசனே, என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. ஈசனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ஜாதகம், ஜோதிடம், பிரசன்னம் போன்ற பல திறமைகளை உள்ளடக்கிய பல சுவாரஸ்ய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவளி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க அவரை வரவேற்போம். வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஆமாம் ஐயா, அதாவது ஆதிகால பரிகாரங்கள்னு ஒரு புக்கை எழுதி எங்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு வருது உங்களுடைய ஆதிகால பரிகாரங்கள் புத்தகம் ஐயா. அதோடு இல்லாமல் அதாவது நம்மளுடைய நட்சத்திரம், அது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துலன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சொந்த நட்சத்திரத்தை நம்ம கொண்டாடாம யார் கொண்டாடுவா? அதுல நீங்க இருக்கீங்களே, உங்களை வார்த்தைகளாலேயே இந்த 27 நட்சத்திரத்தையும் கொண்டாடி வருகிறீங்க வாரம். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற நட்சத்திரம், அதாவது 24வது நட்சத்திரம் சதயம். சதயம் எதையும் சாதிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஐயா. அதனால அதனுடைய அறிவு கூர்மை எப்படி இருக்கும், அவங்க எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும், அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, எல்லாத்தையும் சொல்லணும். ரொம்ப சந்தோஷங்கம்மா. அதாவது சதய நட்சத்திரம் நம்ம அப்படியே ஆர்டராக பார்த்துட்டு வரோம். அதாவது ஒரு வாரமும் ஒரு நட்சத்திரத்தை பற்றி எல்லா மக்களுக்கும் அந்த நட்சத்திரம், அதுக்குரிய கோயில்கள், அதுக்குரிய ஆதிகால பரிகாரங்கள், இது எல்லாமே அது கடவுள் கொடுத்த வரம். இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது அப்படிங்கிறது ஆதிகால ரூல். அப்படின்னா எல்லாமே பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து எடுத்து தான் மக்களுக்கு கொடுக்குறோம். இதில் 24வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரம்னா அசுபனியிலிருந்து நம்ம எண்ணி வரணும். அசுபனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிலியம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அப்போ சதயம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 24வது நட்சத்திரம். இந்த வாரத்தில் 24வது நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்தை 24வது நட்சத்திரமாக அசுபனி பரணியிலேருந்து ஆர்டராக கொண்டு வந்து சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்திருப்பாங்க. இந்த சதயம் ஒரு நாள் உதயமாகுமா அப்படின்னா, சதயம் ப்ளஸ் உதயம் அப்படின்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சதய நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தா அவங்கள பக்கத்தில் வச்சுருந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நட்சத்திரங்களுக்கும் துணை இல்லை, சதய நட்சத்திரம் மட்டும் 100 நட்சத்திரம் சேர்ந்த கூட்டம் அது. அப்படின்னா பாருங்கள், சதய நட்சத்திரக்கார கூட்டத்தை உருவாக்கிட்டாங்கன்னா அந்த கூட்டத்தை அவ்வளவு சீக்கிரம் கலைக்க முடியாது. அதனால தான் சதயம் 100 நட்சத்திரத்துக்கு சமம். அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பராசியில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பிறக்கும்போதே ராகு திசையில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ ராகு திசை அவங்களோட ஆயுள் காலத்தை வரைக்கும் திரும்ப வராது. அப்போ பிறக்கும்போதே ராகு திசை. அப்போ ராகு திசையில் பிறந்தால் அவங்களுக்கு குரு திசை, ராகு திசை 18 வருஷம்னா அதில் ஒரு 9 வருஷம் பாதி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து ஒரு 9 வருஷம் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ 9 வயசுக்குள்ளே ராகு திசை முடிஞ்சு குரு ஒரு 16 வந்துடும். அப்போ 16 வருஷம் குரு திசை. அப்போது 16 இதில் ஒரு 9, அப்போ என்ன ஆகுது? 9 6 15. அப்போ 25 வயசுங்கும் போது 2 திசையில் அவங்க வாழ்க்கையவே தொற்றுருவாங்க. அப்போது அவங்களுக்கு குரு திசை கரெக்டாக பார்த்திங்கன்னா 25 வயசுக்குள்ளே வருது. அப்போ 25 வயசுக்கு மேலே சனி மகாதிசை 19 வருஷம். பெரும்பாலும் பாருங்கள், சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சனி மகாதிசையில் ஒரு 90% எல்லா மக்களுக்குமே திருமணம் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஆயிரும். அப்போ இந்த சதய நட்சத்திரம் என்ன கஷ்டப்பட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர மாட்டோமா? யார் 4 பேர்த்து போல் நம்ம நல்லா வாழ முடியாமல் போயிடுமா? எப்போவாவது நம்ம ஒரு சாதனைகள் பண்ணாமல் இருக்க முடியாதா? எப்போயாவது நம்ம சாதிப்போமா? நம்ம வாழ்க்கையில் 4 பேர்த்து போல் எப்போ நம்ம வீடு வாங்குவோம்?
எப்போ நம்ம கார் வாங்குவோம், எப்போ நம்ம சொத்து சம்பாதிப்போம், எப்போ நம்ம வாழ்க்கையில் யாருக்கிட்டையும் கையேந்தாமல் நம்ம தன்னிச்சு நிற்போம். இப்படி ஒரு வைராக்கியமான நட்சத்திரம் சதயம். ஏன் அப்படின்னா அது கும்பராசியில் உங்களுக்கு வரும். இந்த கும்பம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜகோபுரத்துக்கு மேலே கொண்டுட்டு போய் அந்த கும்பத்தை வச்சுருப்பாங்க. யாராவது பார்த்தா கும்பத்தை பார்த்தாங்கன்னா அந்த கலசத்தை பார்த்த உடனே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லி ஒரு மதிப்பை வந்து தானாகவே கையெடுத்து கும்பிடுவாங்க. மேலே போய் எல்லா சாமி பிரகாரத்தை கும்பிடுவாங்க, எல்லா கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிடுவாங்க. கடைசியில் போய் கோபுரத்து மேலே எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த கலசத்தை பார்த்து கும்பிடுவாங்க. அப்போ யாராவது சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் பிறந்தால் அந்த ஊரில் அவர் மதிப்புக்காகவே வாழுவார். அதனால தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். மதிப்பு மரியாதைக்காகவே வாழுவார். எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கௌரவத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, அந்த சனி திசை, அதாவது அந்த சனியோட வீட்டில் தான் சதய நட்சத்திரம் இருக்குது. அப்போ சனி யாருன்னு கேட்டிங்கன்னா நீதி தேவதை. இந்த நீதி தேவதைங்கிறது இருக்கும் வரைக்கும், கடைசி காலத்து வரைக்கும் நியாயத்துக்காக போராடுறது, நீதியாக வாழும்னு நினைக்கிறது, உண்மையை சொல்லி வாழும்னு நினைக்கிறது, யாருடைய சொத்தை அபகரிக்காமல் நம்ம நல்லபடியாக வாழ்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அதற்காகவே சதயம் ஒரு நாள் காத்திருக்கும். இந்த சதயத்தினால் அவங்களுக்கு என்ன ஒரு யோகம்னு கேட்டால், அது 24வது நட்சத்திரமாக இருக்கிறனால நிலையான வாழ்க்கை என்னைக்கு அமையும், நிலையான தொழில் என்னைக்கு அமையுங்கிற ஏக்கம் அவங்களுக்குள்ளே இருக்கும். இதில் அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கூட பிறந்தவங்க மேலே பாசத்துக்காக இவங்க ஏங்குவாங்க. தாய் தந்தைகிட்டேருந்து பாசத்தை இவங்க ஏங்குவாங்க. இவங்களுக்கு எப்போவுமே ஒரு பெரிய பெரிய கூட்டத்தை சேர்த்தி வச்சு அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு ஆளாக இருந்து 4 பேர்த்து போல் நம்மளும் ஒரு மதிப்பு மரியாதையோடு வாழணுங்கிறது இந்த சதய நட்சத்திரம். முன்னோர்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தாங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம், பெரிய பெரிய சித்தர்கள், பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய யோகிகள் எல்லாம் சதய நட்சத்திரத்தில் தான் பிறப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் பிரம்மா கோயில் வந்து திருப்பட்டூரில் இருக்குது. அந்த கோயிலில் பதஞ்சலி முனிவர் 3000 வருஷம் தவம் செய்துட்டு ராமேஸ்வரத்தில் நடராஜர் கோயிலுக்கு பின்னாடி வந்து ஜீவசமாதி. அவருடைய நட்சத்திரம் வந்து சதயம். அப்போ இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க எல்லாருமே ஒரே ஒரு கோயில் தமிழ்நாட்டுக்குள்ளே மிகப்பெரிய ரகசியமாக, அந்த கோயில் இன்றைக்கு வரைக்கும் 5 கால பூஜை, அதுக்குண்டான சக்திகள் வர்றதுக்காக சதய நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு தோஷம் நிவர்த்தி பண்ணக்கூடிய கோவில். எப்போவுமே நம்ம பிறந்த நட்சத்திரத்தினுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டா நம்ம நட்சத்திரம் நமக்கு சொந்தமாகுமா. அதுக்காக ஒரு கோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர், கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் சதய நட்சத்திரத்துக்குன்னே அந்த கோயில். இந்த கோவில் வந்து 4 சக்கரங்கள் கட்டும்போதே 4 சக்கரம் வச்சு கட்டின மாதிரி கட்டியிருப்பாங்க. 2 சக்கரம் மண்ணுக்குள்ளே புதஞ்ச மாதிரியும் 2 சக்கரம் மேலே ஏறின மாதிரியும் கோயிலே வந்து கிராஸாக இருக்கிற மாதிரி பார்க்கும்போது தெரியும். ஆனால் அந்த கோவிலுக்கு எல்லாரும் சதய நட்சத்திரத்தில் பிறந்த பதஞ்சலி முனிவர் அவருடைய ஜீவசமாதி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தனால அவரே மேலக்கடம்பூரில் போய் அந்த சிவனை பூஜித்ததாக அந்த வரலாறு. பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் எல்லாம் அந்த மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு போய், பழமை வாய்ந்த கோயில், 4000 வருஷ கோயில், அந்த கோவிலில் போய் அவங்க போய் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி அதுக்கப்புறம்தான் அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுடைய நினச்சதை சாதிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் சதய நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் போய் 5 விளக்கு தீபம், நெய் தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் சதயம் ஒரு நாள் உதயமாகும். ஐயா, நேயர்கள் கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம்மா, எங்க இருந்துமா பேசுறீங்க? நான் கும்பகோணத்திலிருந்து பேசுறேங்க மேடம். உங்க பேர் என்னங்கம்மா? சாந்தி. சாந்திமா, யாருக்காக? என் பையனுக்கோசரம் கேக்குறேங்க மேடம். நல்லதுமா. அவங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. 8/10/2002 சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி. அவன் அரியர்ஸ் எழுதிட்டு இருக்கான், 3 வாட்டி எழுதிட்டு இருக்கான். வேலை வாய்ப்பு கிடைக்கல. அவனோட லைஃப் எப்படி இருக்கும்னு கேக்குறேங்க மேடம். கண்டிப்பாமா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. ரொம்ப நன்றிங்க மேடம், லைன் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க மேடம். நன்றிமா, நீங்க பேசுங்க. அம்மா வணக்கங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்.
ரொம்ப சந்தோஷமா. சுவாதி நட்சத்திரத்தில் துலா ராசியில் பிறந்திருக்காங்க. ஆமாங்க ஐயா. அதாவது சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் ஒருத்தர் பிறந்து தலையெடுத்தா அவங்களுக்கு படிப்பு கல்வியில் வந்து ஒரு சிறந்த மனிதர். அதாவது வந்து இப்போ படிப்பு முன் படிக்க பின் மறக்க, படித்ததெல்லாம் மறந்துடும். அந்த மறந்ததுக்கு உண்டான கோவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறேங்க. சொல்லுங்க ஐயா. நாமக்கல் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலில் போய் சாமிக்கு துளசி மாலை வாங்கி போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுவாங்க. அவர் அரியர் வச்சுக்கிறது வந்து வாழ்க்கையில் ஒரு தொழில் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் சீக்கிரமாக அவர் படித்து முன்னுக்கு வந்துடுவார். கண்டிப்பாக இதை பண்ணிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். அழைத்ததற்கு நன்றிமா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நவீன், மதுரையிலிருந்து பேசுறேன் மேடம். நவீன் உங்க அம்மா பேசுறேன் மேடம். நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? என் பையனுக்கு மேடம். உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. ராசி விருச்சிக ராசி மேடம். நட்சத்திரம் அனுஷம். பிறந்த தேதி 9/12/1996 திங்கட்கிழமை காலை 11:45 மேடம். லக்னம் தெரியுங்களாமா? லக்கணம் கும்ப லக்கணம் மேடம். ஓகே, என்ன கேள்விமா? அது பிறந்த எங்க அம்மா வீட்டுல இருந்து வளர்ந்தேன் மேடம். சின்ன பிள்ளை இருந்து வீட்டுக்கு வரதே இல்ல. கல்யாணம் முடியல, எப்ப முடியும் மேடம்? கண்டிப்பாமா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. அதாவது நம்மளுடைய பையன் இழந்தது மீட்டெடுக்கிறதுக்கு ஒரே வழிதான். அவருக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், அவர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், அவருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு அறிவுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமித்தருடைய ஆலயத்தில் பௌர்ணமி அன்னைக்கு போய் ஒரு அன்னதானம் செஞ்சுட்டு அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க, சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். நன்றி ஐயா. வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இனிய காலை வணக்கம். என்னோட பேர் எம் யுவராஜுங்க. நல்லது சார். யாருக்காக சார் கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கறேங்க. பிறந்த தேதி 15/12/1974. ஓகே. தனுசு ராசி, மூல நட்சத்திரம், கன்னியா லக்கணம். ஓகேங்க, என்ன கேள்விங்க சார்? சொந்த தொழில் சரியா அமைய மாட்டேங்குதுங்க, அதுக்கு என்ன? கண்டிப்பா சார், நீங்க ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். நான் அவினாசி, திருப்பூர் அவினாசில இருந்து பேசுறேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். அதாவது மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்திருக்காங்க. அவருக்கு பாருங்கள், இப்போ குரு மிதனத்திலிருந்து கரெக்டாக 7ஆம் பார்வை அங்கே தான் பார்க்குது. செய்யக்கூடிய ஒரு தொழில் நல்லபடியாக அமையிறதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பூரில் அதாவது திருமுருகநாத சுவாமி கோயில் இருக்குது. அந்த திருமுருகன் பூண்டி முருகன் கோயிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும்போது 6 படை வீடு கொண்ட திருமுருகனுக்கு ஒரு 9 விதமான அபிஷேகம் செய்து அந்த முருகர் கோயிலில் சுப்பிரமணியருடைய தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தத்தை காலையில் 6 மணிக்கு நீங்கள் அந்த தீர்த்தம் எடுத்து குளிச்சுட்டு 9 அபிஷேகம் பார்த்து முருகனை தரிசனம் பண்ணி அந்த தீர்த்தம் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் போடுங்க. உங்களுக்கு தொழில் சீக்கிரமாக அமைஞ்சிடும், நல்லதே நடக்கும் ஐயா. வணக்கங்க. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். யாருக்காக கேட்க போறீங்க? நான் நினைக்கிறேன் மேடம். உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்க சார். மேடம் விஸ்வநாதன் மேடம். ராசி சார்? மேஷ ராசிங்க. என்ன நட்சத்திரம், லக்னம்? அஸ்வினி நட்சத்திரம், கடக லக்னம் மேடம். ஓகே, என்ன கேள்வி சார்? மேடம் வயசு 50 ஆச்சு மேடம். நீங்க கல்யாணம் ஒரு கல்யாணம் கூட நடக்கல மேடம். ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். திருமணம் குறித்து பேசணுமா? வருத்தப்பட வேண்டாம், நீங்க ஐயா கிட்ட பேசுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. அதாவது அசுபதி நட்சத்திரம், மேச ராசி, கடக லக்கணத்தில் பிறந்திருக்கார். உங்களுக்கு 50 வயசாயும் கூட இன்னமும் திருமணம் நடக்கலை அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுதுங்க? நம்ம முன்னோர்கள் வழியில் ஏதோ ஒரு பெண் சாபம் நம்மளை தொடர்ந்துட்டு இருக்கிறனால தான் நமக்கு ஒரு பெண் அமைய மாட்டேங்குது. அப்போ ஒரு பெண்ணை அவங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நம்மளுக்கு நல்லபடியாக அமையும்னா, நீங்கள் ஒரு ஏழை பெண்ணுக்கு, அதாவது திருமணம் பண்ணுறதுக்கே அவங்களால முடியாத ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடப்பதற்கு ஒரு தாலி மாங்கல்யம், உங்கள் சக்திக்கு ஒரு பட்டு புடவை, ஒரு பட்டு வேஷ்டி, ஒரு 1 கிராம் தாலி வாங்கினாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன ஒரு கல்யாணத்தை நீங்கள் நடத்தி வைங்க. அந்த கல்யாணம் முடிஞ்சு அவங்க சந்தோஷப்பட்டால் அந்த பெண்ணுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். இது உங்களுடைய சிவனுடைய ஆலயத்தில் செஞ்சு வைங்க, சீக்கிரமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், நல்லதே நடக்கும் ஐயா. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க மணப்பாறையிலிருந்து பேசுறோம். நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? என் மகனுக்காக பேசுறேன் மேடம். உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா.
முரளி 5/5/98, ம் கும்ப லக்கணம், ம் மக நட்சத்திரம், சிம்ம ராசி. ஓகேம்மா, என்ன கேள்விமா? திருமணத்துக்காக கேட்கணும். கண்டிப்பாம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. ஐயா அம்மா வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். கும்பலக்கண மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருக்கார். அவருடைய வாழ்க்கையில் மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருக்கனால மகம் ஒரு நாள் ஜெகம் ஆளும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட நட்சத்திரம் தான். அவருடைய காலகட்டங்களில் இப்போ அவருக்கு கல்யாண யோகம் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஒரே ஒரு கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு கண்டிப்பாக போய் ஒரு மோட்ச தீப விளக்கு ஏற்றுங்க. மக நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தால் அது கேது உடைய நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பாங்க. கேது என்பது மூதாதிகள், முன்னோர்களுக்கு மோட்ச தெய்வ விளக்கு ஏற்றுறது தான் மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார். அது பெரியார் பஸ் நிலையம் பக்கத்துலேயே அந்த கோவில் இருக்குது. வாழ்க்கையில் ஒரு முறை அவரை கூட்டிகிட்டு போய் சாமிக்கு 5 விளக்கு நெய் தீபம், தேங்காய் பழம், பூமாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் சாமி கருவறையில் வச்சு பூஜை செஞ்சுட்டு நீங்கள் மனசார சாமி கும்பிட்டு ஒரு மோட்ச விளக்கு மட்டும் ஏற்றிட்டு வாங்க. சீக்கிரமாக அவருக்கு வாழ்க்கை கூடிரும், நல்லதே நடக்குமா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா, யாருக்காகம்மா கேட்க போறீங்க? நான் எங்க தம்பிதாம்மா கேட்கிறேன். உங்க மகனுக்கா? குடும்பமே கொஞ்சம் ஒற்றுமை, கொஞ்சம் பறையா இருக்கு, அதனாலதாங்க. குடும்ப பிரச்சனைக்காக கேட்க போறீங்களாம்மா? ஆமா. ஓகேம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா. அம்மா வணக்கங்கம்மா. ஐயா உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. குடும்பமே கொஞ்சம் ஒற்றுமையா இல்ல, குறையா இருக்கு. அதாவது ஆமாம், உங்களுடைய மனசுலேருந்து வரக்கூடிய என்ன ஒரு குமரல்னா, அதாவது ஒரு நல்லா ஒரு ஒரு பெரிய ஒரு கூட்டு பறவையாக இருந்த குடும்பம் ஒரு குருவி தனிக்குருவி மாதிரி ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற ஆதங்கத்தை நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ஒற்றுமையாக இருக்கிறதுக்குன்னே ஒரு கோயில் இருக்குது, பார்த்துக்கங்களேன். அப்படின்னா பாருங்கள், இது வரைக்கும் யாருக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயம் அவ்வளவு சீக்கிரமாக அந்த முருகரை பற்றி 1000 விதமான நிறைய வீடியோக்கள் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஒற்றுமையாக இருக்கிறதுக்குன்னே ஒரு கோயிலை போன வாரம் ஆதிகால பரிகாரத்துக்காக எழுதினேன். காங்கயம் பக்கத்தில் வெள்ள கோயில்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த வெள்ள கோயிலுங்கிற ஒரு ஊரில் ஒரு சித்தர் சபைன்னு சொல்லி அந்த சாமி அங்கே இருக்குது. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர் சபை வெள்ள கோயிலில் தான் அந்த கோவிலே இருக்குது. இந்த வெள்ள கோவிலில் சித்தர் சபைன்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் முருகர் வந்து அசுரரை வந்து வதை செய்வதற்காக பயிற்சி கற்றுக்கிட்ட இடம். அப்போது அந்த கோவில் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வெள்ள கோயிலில் இருக்குது. இந்த வெள்ள கோயிலில் 18 சித்தர்களுடைய சபை அந்த வெள்ள கோவிலில் அந்த கோயில் உண்டு. அந்த கோவிலில் இன்னமும் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து இன்றைக்கும் அந்த சுவாமி வந்து பார்க்க மாட்டாங்க, ஆண்கள் மட்டும்தான் சாமி பார்ப்பாங்க, பெண்கள் பார்க்குறதே கிடையாது. அதனால் அந்த வெள்ள கோயிலில் சித்தர் சபையினே இருக்குது. அந்த கோவிலுக்கு நீங்கள் போய் சாமிக்கு தேங்காய் பழம், மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் 18 சித்தர்களும் ஒரு நாள் சபை கூடின இடம். அதனால தான் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறக்காக அந்த கோயிலை சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வெள்ள கோவிலில் சித்தர் சபைக்கு போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக பகச்ச குடும்பம் ஒன்று சேரும். நன்றிம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? என் பேர் ராமசாமி, என் பையன் விவேஷ்குமாருக்கு கேட்க போறேங்க. நல்லது சார். அவங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்க சார். அவரு 29/10/2003 பிறந்தாருங்க. பொறுமையாவே பேசலாம், சொல்லுங்க. 23/10/2003 பிறந்தாருங்க. ஓகே. அவர் வந்து எப்படின்னா, அவர் வந்து கேட்டு அதுக்கு விருச்சிக ராசி. சரி, விருச்சிக ராசி. லக்னம். ஓகே சார், என்ன கேள்வி கேட்க போறீங்க? அவர் வந்து இப்ப MBA படிச்சு முடிக்க போறாரு. அவர் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? கண்டிப்பா நீங்க ஐயா கிட்ட பேசலாம். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. ஐயா எங்க பையன் கேட்க ரொம்ப சந்தோஷம். அதாவது அவருக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்குங்களா? அவருக்கு வந்து திருமணம் எப்போ ஆகுங்க? அவர் வந்து 2003 பிறந்திருக்காருங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அதாவது வந்து விருச்சிக லக்கணம், கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்காரு. அவர் கல்வி ரீதியாக அவருக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணும், அவருக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையணும். இந்த செவ்வாயுடைய ராசியில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும்
அவர் 6 படை வீடு கொண்ட திருமுருகன். அதாவது வந்து எப்போவுமே விருச்சிக இலக்கணத்தில் யார் பிறந்தாலும், விருச்சிக ராசியில் பிறந்தா எப்போவுமே விருச்சிக இலக்கணம் விருச்சிக ராசியில் ஒரே இலக்கணம் ஒரே ராசியில் யார் பிறந்திருந்தாலும் முருகனை ஒரு கோயிலில் ஒரு முருகனை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிகத்துக்கு நேர் மேசம் எடுத்துட்டிங்கன்னா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மறுபடி மேசம். அப்படின்னா 6வது இடமும் செவ்வாய் வீடாக வரும். அப்போ அதுவும் முருகனாக வருது. அப்போ 6 படை வீடு கொண்ட திருமுருகனுக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 3 நாள் வீடு வாசல்லாம் வலித்து சுத்தப்படுத்தி 6 படை வீடு கொண்ட திருமுருகனுடைய கோவிலுக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி 6 படை வீட்டுக்கும் போயிட்டு வாங்க. அவருக்கு நல்லபடியாக கல்யாணமும் நடக்கும். அவருக்கு தொழிலே அவர் அசுர வளர்ச்சிக்கு வருவார். கல்வினால் அரசாங்க வேலையும் கிடைக்கும். நன்றி ஐயா. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ அம்மா, திருவள்ளூர்ல இருந்து பேசுறோம்மா. நல்லதுமா. யாருக்காகம்மா கேட்க போறீங்க? பாப்பாக்காக தான்மா. கண்டிப்பாம்மா. அவங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. அம்மா, அவங்க வயசு 31, சிம்ம ராசி, மக நட்சத்திரம், 94, 94வது வருஷம் பிறந்தாமாவும். லக்னம்மா? லக்னம் தெரியலைங்கம்மா. அவருக்கு திருமணம் தடையாகுது. பேரு மீனாம்மா. ஓகேம்மா. திருமண தடை. கண்டிப்பா நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? நாங்க பாக்குற வரன் அவளுக்கு அமையமான்னு கேட்கணும்மா. வருத்தப்பட வேண்டாமா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இன்னைக்குதான் ஐயா கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா. திருமணத்துக்காக பெண்ணுக்காக நீங்க கேட்டிருக்கிறீங்க. உங்களுடைய நட்சத்திர ராசி லக்கணத்தை நான் தெரிஞ்சிட்டோமா? அதாவது வந்து சொல்லுங்க சார். இப்படி திருமண வாழ்க்கைக்கு ஒரே ஒரு கோவில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கோயில்கள் எல்லாம் பெரிய பெரிய கோவில்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி 5 கால பூஜை நடக்குதுன்னா ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய கேள்வினால தான் ஒரு கோயிலே வெளியில் வருது. பாருங்கள், பொள்ளாச்சியில் ஆனமலை மாசாணியம்மன் கோயிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் வேட்டைக்காரன் புதூர்னு ஒரு கோயில் இருக்குது. வேட்டைக்காரன் புதூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் அழுக்கு சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். காலப்போக்கில் அழுக்கு சாமியார்னு சொல்லுவாங்க. அவர் வேறு அழுக்கு சித்தர்னு சொல்லுவாங்க. வேட்டைக்காரன் புதூரில் இருக்குது. மாசாணியம்மன் கோயிலிருந்து 1 கிலோமீட்டர். அங்கே அழுக்கு சித்தர்னு சொல்லி 92 வருஷம் ஜீவசமாதி. அதுக்கு முன்னாடி அவர் அழுக்கு சித்தர். அப்படின்னு என்ன, நம்ம குறைகளை போய் அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் அழுக்கை உருட்டி கையில் கொடுப்பாரா. அது கொடுத்தோன்னே அவருடைய தோஷம் நிவர்த்தி ஆகுமா. அதனால் அழுக்கு சித்தர்னு பேர். அந்த கோவிலில் வியாழக்கிழமை குரு பூஜை பண்ணுறாங்க. அவங்க வந்து பால் பாயாசம், இந்த மாதிரி பாதாம்பருப்பு பாயாசம், இந்த மாதிரி சேமியா பாயாசம், இதெல்லாம் அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸாக சாமிக்கு படைக்கிறாங்க. இந்த பொண்ணை அங்கே அழைச்சிட்டு போய் வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த குருவின் முன்னாடி உட்கார வைங்க. அழுக்கு சித்தரை முன்னாடி உட்கார வைங்க. உங்கள் மனசு இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து விட்டு பரிசுத்தமாக அவங்களுக்கு ஒரு கல்யாணம் சீக்கிரமாக நடக்கும். இதை கண்டிப்பாக செய்யுமா, நல்லதே நடக்கும். அழைத்ததற்கு நன்றிம்மா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. சொல்லுங்க சார், யாருக்காக கேட்க போறீங்க? ஐயா பேசணும். பாப்பா பவானி தேவி. ஓகே ஓகே. அவங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லிடுங்க சார். 12/2004. ஓ 2000. ஓகே. கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி. சாயந்தரம் 6:40 பிறந்திருக்கா. ஓகே, நல்லது சார். என்ன கேள்வி சார் கேட்க போறீங்க? விளையாட்டுட்டு பி படிச்சு விளையாட்டுட்டு இருக்கா. மேலும் படிக்கலாமா, இதே போதுமா? வேலை எப்படி, நல்லா ஜாப் பதவி உயர்வு கிடைக்குமா? கல்யாணம் எப்படி எப்ப பண்ணலாம்? கண்டிப்பா நீங்க ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கீங்க அங்க கோயில்ல எல்லை மண்ணிலே இல்ல. ரொம்ப சந்தோஷம். திருநெல்வேலியில பார்த்துருக்கேன். திருநெல்வேலியில் விஸ்வாமுத்திர கோயிலில் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரி, பாப்பாவோட பவானி தேவியா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதாவது இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் அந்த பொண்ணுக்கு படிப்பு, கல்வி, வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு கோயில் தாங்க. அதாவது வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கோயில் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனுடைய கோவில். அதாவது அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மனுடைய கோயிலுக்கு கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு போங்க. காஞ்சிபுரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியமான ஒரு கோயிலை சொல்கிறேன். உலகத்திலேயே தமிழ்நாட்டில் ஒரு கோயில் தான் இருக்குது. அந்த காமாட்சி அம்மனை கும்பிட்டுட்டு சித்திரபுக்தர்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். சித்திரபுக்தர்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் நம்மளுடைய பதிவில் நாம் பிறந்து வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் இல்லைன்னு சொல்கிறவங்க அந்த காலத்தில் வந்து சித்திரபுத்திர ஐயா தான் ஏடு எழுதுவாராம். அதனால் அந்த பொண்ணை அங்கே அழைச்சிட்டு போய் உங்கள் ஜாதகத்தை வச்சு ஒரு தேங்காய் வளை மட்டும் உடைச்சி சாமி கும்பிட்டு வாங்க. அவங்க தலையெழுத்தவே சித்திரபுத்திர மாற்றி கொடுப்பாரு. காஞ்சிபுரத்தில் அந்த கோவில் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே பெரிய கோவில், பழமை வாய்ந்த கோயில். கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க ஐயா, வெற்றி நிச்சயம். நன்றி ஐயா. அழைத்ததற்கு நன்றி சார்.
ஐயா, இவ்வளவு நேயர்கள் இவ்வளோ ஆர்வமா பேசுறதை வச்சே தெரியுது உங்களை சந்திக்கிறதுக்கும் ஆசைப்படுறாங்க. எப்படி சந்திக்கிறதுன்னு சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷங்க. அதாவது இந்த ஒரு தகவலில் கேட்கும்போது தான் நமக்குள்ளே ஒரு பூஸ்ட் ஆகுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஆதங்கம், ஒரு லைன் கிடைச்சோன்னே ஒரு நல்ல வாக்கு நம்மளுக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இது. உண்மையாலுமே எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம இந்த ஆதிகால பரிகாரம் 1736 பரிகாரம் கொண்ட இந்த புத்தகத்தில் தான் மக்களுக்காக நிறைய சேவைகள் பண்ணிட்டு வரேன். இதில் வந்து சென்னையில் நம்ம வடபழனியில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம். இந்த ஆதிகால பரிகார புத்தகம் வந்து மிகப்பெரிய ஒரு A4 சைஸு 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். ஒரு காலத்தில் வந்து பெரிய பெரிய ராமாயண மகாபாரதம் எழுதின மாதிரி இந்த ஆதிகால பரிகார புத்தகமே அந்த மக்கள் வீட்டிலையே எளிய பரிகாரம் செய்கிறக்காக இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து முன்னாடி கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இங்கே ஜாதகம் பார்க்குறதுக்கு, புத்தகம் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதுக்கு தகவல் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம், பிரசன்ன ஜோதிடர், சுப மாரிமுத்து, திருப்பூரிலிருந்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.